I'm glad that the Lord gave all of us this opportunity. இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் தேவன் தந்ததினால் நான் மகிழ்ந்திருக்கிறேன், களி கூறுகிறேன். You know, the whole Bible is given to us so that we will know the heart of God. தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிதான் முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. How he sees sin. அவர் எப்படி பாவத்தை பார்க்கிறார்? From Genesis to Revelation, we can see the heart of God as to how he sees a sin. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின நிருபம் வரை தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை வைத்து அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். And we know for sure one thing, that he sees that very seriously, because it brings a separation between him and us. நிச்சயமாய் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், பாவம் என்பது மிகவும் சீரியஸான ஒரு காரியம். ஏனென்றால் அது தேவனுக்கும் மனிதருக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய இடைவேளையை கொண்டு வருகிறது. And that shows when we realize God's heart, we should also, you and I should take sins so seriously. அதை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் பாவத்தை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். Even in the Genesis chapter 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே we all know this incident, how Adam and Eve failed and they fall into sin and God sent them out of the Garden of Eden. ஆதாம் ஏவாள் எப்படி பாவம் செய்தார்கள், எப்படி விழுந்தார்கள், தேவன் அவர்களை எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் என்ற சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். How the devil came and told a lie to them, lie to Eve, and they believed the lie of the devil, and that led to sin. பிசாசு வந்து எப்படி ஏவாளிடத்திலே பொய் சொன்னான், அவர்கள் எப்படி அந்த பொய்யை விசுவாசித்து அவர்கள் பாவத்திற்கு நேராய் நடந்து சென்றார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். So finally, we read in chapter 3 verse 23. கடைசியாய் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says, therefore the Lord God sent him out from the Garden of Eden. தேவனாகிய கர்த்தரை அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். We don't see in this passage, that Adam after the fall did not have any grief in his heart for what he has done. இங்கே நாம் பார்க்கிறோம், வீழ்ச்சிக்கு பிறகு ஆதாமுடைய இருதயத்தில் எந்த ஒரு துக்கமும் துயரமும் இல்லாததை காண முடியும். God is grieved. தேவன் துயரப்பட்டார். But Adam, in fact, instead of grieving, he only, he and his wife are blaming others for their sin. அவனுடைய இருதயத்திலே ஒரு துக்கம் இல்லாதபடி ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி வீழ்ச்சிக்காய் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They did not have any grief at all for what they have committed against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இருதயத்திலே எந்த ஒரு துக்கம் இல்லாதபடி இருந்தார்கள். Even when the Lord said, when the Lord was telling him to go out of the garden, தோட்டத்தை விட்டு வெளியே போ என்று தேவன் சொன்ன பொழுதும் கூட he did not show any, scripture does not say that he showed any grief. அவன் எந்த ஒரு துக்கத்தையும் வெளிப்படுத்தினான் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. His heart is so hardened. அவனுடைய இருதயம் அவ்வளவாய் கடினப்பட்டிருந்தது. I think when the Lord said, Adam and Eve, please go out of the garden, ஆதாமும் ஏவாளும் நீங்கள் வெளியே தோட்டத்தை விட்டு போங்கள் என்று தேவன் சொன்ன பொழுது, when the Lord was sending him away, I think he must be dragging his feet there. தேவன் அங்கே அனுப்பிவிட்ட பொழுது அவன் தன்னுடைய காலை இழுத்துக்கொண்டு dragging his feet, காலை சொரிஞ்சிட்டு மெதுவாய் குந்தி குந்தி போலாமா வேணாமா என்று யோசித்துக் கொண்டு நடந்து கொண்டிருப்பான்.
And it says, in verse 24, the Lord, so he drove the man out. ஆகவே 24ஆம் வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு. It's almost like God, the loving Father, loving God, pushing him out of, driving him out of the Garden of Eden. அன்பான தேவன் இவனை வெளியே தள்ள வேண்டியதாய், துரத்தி விட்டு வெளியே தள்ள வேண்டியதாய் இருந்தது. That is how serious sin was in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே பாவம் அவ்வளவு மோசமானதா இருந்தது. He drove the man out. அவன் மனுஷனை துரத்தி விட்டு. And even after that, Bible doesn't say that he had any grief in his heart. அதற்கு பின்பும் கூட அவன் இருதயத்திலே துக்கப்பட்டது போல வேதத்திலே ஒன்றையும் நாம் வாசிப்பதில்லை. But you know what he did after that? அதற்கு பின்பு என்ன செய்தான் தெரியுமா? Instead of grieving in his heart, அவன் இருதயத்திலே துக்கப்படாதபடி, the first thing that is written about him after the Lord sent him out of Garden of Eden, we read that in chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவன் செய்த முதல் காரியம், now the man had relations with his wife Eve. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். See, instead of having grief in his heart for what he has done, he just went and fulfilled the desires of his flesh. தேவன் என்னை இப்படி துரத்தி விட்டாரே, நான் இப்படி பாவம் செய்து விட்டனே என்பதை குறித்ததான ஒரு இருதயத்திலே துக்கம் இல்லாதபடி வெளியே சென்று தன்னுடைய மாம்சத்தின் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றினான். That is the first Adam. That is the character of the first Adam. அதுதான் முதல் ஆதாமினுடைய குணாதிசயம். But we also see the last Adam. கடைசி ஆதாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். When he never committed any sin. அவர் ஒருபோதும் ஒரு பாவமும் செய்யவில்லை. Not even one. ஒரு பாவம் கூட செய்யவில்லை. But on the cross, when our sin, my sin and your sin fell on him. ஆனால் சிலுவையிலே உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவர் மேல் விழுந்த பொழுது, what a grief he had in his heart. அவருடைய இதயத்திலே என்ன ஒரு பெரிதான துக்கம் காணப்பட்டது. We read in Matthew chapter 26. அதை மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Matthew 26. மத்தேயு 26ஆம் அதிகாரம் verse 37 and 38. 37 38வது வசனம். It says he began to be grieved and distressed. அங்கே துக்கம் அடைந்தும் வியாகுலப்படவும் தொடங்கினார். And in verse 38 it says, the Lord saying, my soul is deeply grieved even to the point of death. 38ஆம் வசனம், அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. Deeply grieved. அவ்வளோ ஒரு ஆழமான துக்கம். And on the cross he could not bear the Father forsaking him, and he cried, my God, why have you forsaken me? அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது பிதா அவரை கைவிட்டதை தாங்க முடியாத ஆண்டவர், பிதாவே பிதாவே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். That was the cry of the last Adam. அதுதான் கடைசி ஆதாமினுடைய கதறுதல். Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. We saw the first Adam's character, nature after his fall, and the last Adam, our Lord Jesus Christ. How he cried when our sins fell on him. முதல் ஆதாம் அவனுடைய குணாதிசயம், ஆதாமினுடைய பாவத்திற்கு அப்புறம் அவன் இருந்த சுவாபமும் குணாதிசயத்தை பார்த்தோம். கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல் போடப்பட்ட பொழுது அவருடைய காரியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். The question is, who am I following? கேள்வி என்ன? நான் யாரை பின்பற்றுகிறேன்? We are somewhere in between, a first Adam and the last Adam. நாம் இது முதல் ஆதாமுக்கும் கடைசி ஆதாமுக்கும் நடுவுல எங்கேயோ இருக்கிறோம். But am I moving towards that last Adam? கடைசி ஆதாமுக்கு நேராக நான் சென்று கொண்டிருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. Do you have the grief in our heart? என்னுடைய இதயத்திலே அந்த துக்கம் இருக்கிறதா? That is the most important thing, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். Our hearts can easily harden. நம்மளுடைய இதயம் சுலபமாய் கடினப்படக்கூடும். In these days, we take this coronavirus so seriously. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸை மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். But let us ask this question, am I taking sin seriously? நாமே கேட்டு பார்ப்போம், பாவத்தை அவ்வளவு சீரியஸாய் நான் பாவிக்கிறேனா? I want to show this passage from 1 Kings chapter 8.
ஒன்னு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 Kings chapter 8 verse 37 to 40. It's a well-known passage for all of us. நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு வேத பகுதி. ஒன்னு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37 இருந்து 40 வசனங்கள் வரை. Solomon, the King Solomon is teaching us how we should see a pandemic like this and how we should see sin. சாலமோன், ராஜாவாகிய சாலமோன் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட கொள்ளை நோய் எப்படி பார்க்க வேண்டும், பாவத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும். This was before he backslid. அவர் பின்வாங்கினதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியங்கள். When he loved God with his heart. When Solomon loved God. சாலமோன் முழு இதயத்தோடும் தேவனை நேசித்த காலம். Okay, it says, if there is a famine in the land, verse 37, if there is a pestilence, that is a pandemic like this, if there is a blight or mildew, locust or grasshopper, if enemy besieges them in the land of their cities, whatever plague, whatever sickness there is. 37ஆம் வசனம், தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், நாம் சந்திக்கிறது போல கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர் சத்துருக்கள் தேசத்திலிருந்து பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதியாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும். In verse 38 he says, whatever prayer or supplication is made by any man or by all your people Israel, each knowing the affliction of his own heart and spreading his hand towards his earth, then here in heaven your dwelling place, and forgive and act and render to each according to all his ways, whose heart you know, for you alone know the hearts of all the sons of men. 38 இருந்து 40 வசனங்கள் வரை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் பண்ணும் தேவரீர் பயப்பட பண்ணும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரனின் இருதயத்தையும் அறிந்த வராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிகின்றிருக்கிறபடியே அவனவனுடைய வலிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. It says in English it says a plague. இங்கே ஆங்கிலத்திலே கொள்ளை நோய் என்று வாசிக்கிறோம். Solomon is mentioning, if you read carefully you can see Solomon mentioning two kinds of plagues. இங்கே சாலமோன் இந்த நம் ஜாக்கிரதையை வாசிப்போமானால் சாலமோன் 2 வகையான வாதையை குறித்து பேசுகிறார். Each knowing the plague of his own heart. எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து. And in verse 37 he speaks about the plague, like what we are facing today in the world. 37ஆம் வசனத்திலே நாம் சந்திக்கிற தக்கதான ஒரு வாதையை குறித்து பேசுகிறார். And when such a plague comes, அப்படிப்பட்ட ஒரு வாதை வரும் பொழுது Solomon is saying, he's not saying man should pray for healing and protection from the external plague. அப்படிப்பட்ட ஒரு வாதை வரும் பொழுது மனுஷன் அந்த வாதையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஜெபம் ஏறெடுக்க சாலமோன் சொல்லவில்லை. That was not the primary request he was making. That was not the primary request. அவன் செய்கிற பிரதான விண்ணப்பம் அது அல்ல. That is what he teaches us. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He says, if any man know the plague of his own heart first and then pray for that plague, எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை முதலாவது உணர்ந்து பின்பு விண்ணப்பம் பண்ணுவானாகில், not for the plague of coronavirus, கொரோனா வைரஸின் வாதைக்காய் அல்ல, but the plague of our own heart, என் சொந்த இருதயத்தின் வாதை, the plague of anger, the plague of bitterness, கசப்பு என்கிற வாதை, கோபம் என்கிற வாதை, the plague of sexual sin, pornography, ஆபாசமாய்
இல்ல பாலியல் பாவத்திற்கான வாதை, the plague of selfishness and pride, சுயநலம் பெருமை என்கிற வாதைகள், the plague of jealousy, பொறாமை என்கிற வாதை, a love of money. பண ஆசை என்கிற வாதை. There are many plagues in our seeking the honor from men. கனத்தை தேடுகிறது என்று பல வாதைகள் நம்மளுடைய வம்சத்திலே இருக்கிறது. And what Solomon is teaching us, that we should first realize the plague in our own heart, and then we should seek God and pray for that. சாலமோன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம் இருதயத்தில் இருக்கிற வாதையை முதலாவது உணர்ந்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். If whatever by any man, each knowing the affliction of his own heart and spreads his hand towards the heaven, எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தில் this house வாதையை உணர்ந்து உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர் கையை விரித்து என்று வாசிக்கிறோம். தன் கையை விரித்து அப்பொழுது அவர் கேட்பார். He was praying, Lord, you please hear from heaven. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தேவரீர் நீர் பரலோகத்திலிருந்து இதை கேட்க வேண்டும். And the Lord attested that prayer. ஆண்டவரும் அந்த ஜெபத்திற்கு ஒரு முத்திரை போட்டார். He sent fire from heaven. After he prayed that prayer, he sent fire, and he attested that is the way a prayer should be made. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பிறகு வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்திற்கு முத்திரை போட்டார். Yes, brothers and sisters. ஆம் சகோதர சகோதரிகளே, sin is more serious in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே பாவம் மிகவும் மோசமானது. And that is what God wants us to realize. அதைதான் நாமும் உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We hear strong messages in the church against sin. பாவத்திற்கு விரோதமாய் சபையிலே நாம் கண்டிப்பான செய்திகளை கேட்கிறோம். And the danger that we have is we can correlate such a strong messages in an entirely different way. நாம் இருக்கிற அபாயம் என்ன? அப்படிப்பட்ட கண்டிப்பான கடினமான செய்திகளை வித்தியாசமான விதத்திலே புரிந்து கொள்ள முடியும். And we can misunderstand and miss out what actually the Lord is trying to say to us. அந்த செய்திகளை தவறாய் புரிந்து கொண்டு தேவன் நம்மிடத்திலே மெய்யாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் விட்டுவிட முடியும். The classic example I want to show from Mark chapter 8. மத்தேயு 8 இருந்து ஒரு நல்ல உதாரணத்தை அதற்கு நாம் காண முடியும். In Mark chapter 8, மார்க் 8 verse 15, 15வது வசனம். Here it says our Lord was giving orders to the disciples. சீஷர்களுக்கு அவர் சில ஒழுங்குகளை கொடுக்கிறார். Verse 15, he was giving orders to them saying, watch out, beware of the leaven of Pharisees and the leaven of Herod. 15ஆம் வசனம், நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். Yeah, we all know the leaven of Pharisees is hypocrisy, and the leaven of Herod is worldliness. பரிசேயருடைய புளித்தமா என்ன? மாய்மாலம். ஏரோதின் புளித்தமா என்ன? உலகம். இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். The Lord was speaking against hypocrisy and the worldliness. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாய்மாலத்தை குறித்தும் உலகத்தினுடைய அந்த புளித்தமாவை குறித்தும் பேசுகிறார். It says he was giving orders to them. எச்சரித்து அவர்களுக்கு கற்பித்தார் என்று வாசிக்கிறோம். In English it says an order, like a military commander giving an order. ஆங்கிலத்திலே கட்டளையிட்டார். ஒரு மிலிட்டரியில உள்ள மேல் அதிகாரி கட்டளையிடுகிறது போல ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று ஆங்கில வேதாகமத்திலே இருக்கிறது. Be careful about the sin of hypocrisy. Be careful about the sin of worldliness. உலகத்தின்ற பாவத்தை குறித்தும் மாய்மாலம் என்ற பாவத்தை குறித்தும் ஜாக்கிரதையாயிருங்கள். But these disciples, they correlated this powerful message to something useless. இப்படிப்பட்ட வல்லமையான செய்தியை பிரயோஜனமற்ற ஒரு சில காரியங்களோடு ஒத்து எண்ணி பார்த்தார்கள் சீஷர்கள். Instead of judging themselves about worldliness, about hypocrisy and worldliness, தங்களை தாங்களே மாய்மாலத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் தங்களுடைய வாழ்க்கையிலே நியாயந்திருக்காதபடி what they started doing? அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் தெரியுமா? We read that in verse 16, they began to discuss with one another the fact that they had no bread. 16ஆம் வசனத்திலே நம்மிடத்திலே அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ண தொடங்கினார்கள். See, the greatest ever preacher is preaching a powerful sermon. பிரசங்கியார்களிலே பெரிய பிரசங்கியார் ஒரு வல்லமையான செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். And it was completely misunderstood by the disciples. அவருடைய சீஷர்களால் முற்றும் தவறாய் அது புரிந்து கொள்ளப்பட்டது. Do you think that it can't happen to you and me? உங்களுக்கும் எனக்கும் அது நேரிடாது என்று எண்ணுகிறீர்களா? That is the
tendency of a human heart. மனிதனுடைய இருதயத்தினுடைய நிலை அப்படிதான் இருக்கிறது. Jesus knew, how many of us are like that, who completely miss out the message, but thinking of something else when we hear a powerful message in the church. சபையிலே ஒரு வல்லமையான செய்தியை கேட்கும் பொழுது அந்த சாராம்சத்தை முற்றிலுமாய் விட்டுவிட்டு வேற ஒரு காரியத்தை அதை குறித்து எண்ணுகிறவர்களை குறித்து இயேசு அறிந்திருக்கிறார். Jesus, we read in verse 17, Jesus aware of this. இயேசு 17ஆம் வசனம் அதை அறிந்து, he knew then and he even knew today, even he knows even today. அந்த நாளிலும் அதை அறிந்திருந்தார், இந்த நாளிலும் அப்படிப்பட்டவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். Why such a powerful message was misunderstood by the disciples? சீஷர்கள் அப்படிப்பட்ட வல்லமையான செய்தியை ஏன் தவறாய் புரிந்து கொண்டார்கள்? What is the reason for that? அதற்கான காரணம் என்ன? The way the disciples took that message, it really puzzled the Lord. சீஷர்கள் அந்த செய்தியை எடுத்துக்கொண்ட விதம் ஆண்டவருக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது. The Lord said in verse 17, why do you discuss the fact that you have no bread? அவர்களை நோக்கி 17ஆம் வசனம், உங்களிடத்திலே அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் இப்படி யோசனை செய்கிறது என்ன? Why are you discussing about bread when I was teaching you something? I am very serious about hypocrisy and worldliness. உலகம் என்ற காரியத்தை குறித்தும் மாய்மாலத்தை குறித்தும் மிகவும் முக்கியமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் அப்பத்தை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? The Lord said, do you not yet see or understand? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களோ? Do you have a hardened heart? உங்களுக்கு இன்னும் இருதயம் கடினமா இருக்கிறதோ? Hardened heart means an insensible heart, insensitive heart. கடினமான இருதயம் என்றால் உணர்வில்லாத இருதயம். A heart that is insensible to sin. பாவத்திற்கு உணர்வில்லாத இருதயமே கடினமான இருதயம். The Lord told them the reason why they could not see, having eyes, why they could not hear, having ears. கண்டும் காணாமல் இருக்கிறவர்கள் போலும் காதிருந்தும் கேளாமல் இருக்கிறவர்கள் போலும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து தேவன் அவர்களுக்கு சொன்னார். It's because of the hardened, the Lord is saying you have a hardened heart and an insensible heart to sin. தேவன் சொன்னார், உங்களுக்கு கடினமான இருதயம் இருக்கிறது, பாவத்தை குறித்து உணர்வற்ற இருதயம் உங்களுக்கு இருக்கிறது. So these disciples, they were with the Lord Jesus for quite some time. இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கொஞ்ச காலம் இருந்திருக்கிறார்கள். So can one be with Jesus and hardened? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் இருந்தும் அவனுடைய இருதயம் கடினப்படக்கூடுமோ? Can one be in a good church and let the heart harden because of sin? ஒரு நல்ல சபையிலே இருந்தும் ஒருவருடைய இருதயம் பாவத்தினால் கடினப்படக்கூடுமோ? Yes brothers, it is possible for you and me. ஆம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட சாத்தியம் உண்டு. Peter, who was one among the 12, when he started, following the Lord, he had such a deep conviction of sin. 12 சீஷர்களில் ஒருவராகிய பேதுரு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்த பொழுது பாவத்தை குறித்து அவ்வளவு பெரியதான உணர்வை பெற்றிருந்தார். We can see that in Luke chapter 5. அதை லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே காண முடியும். Luke chapter 5 verse 8. லூக்கா 5:8வது வசனம். When he first saw the miracle the Lord did in his life, to catch so much fish. தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அவ்வளவு பெரிதான அற்புதம், அவ்வளவு மீன்களை பிடித்தானே, அதை கண்ட பொழுது when we read in verse 8, when Simon Peter saw that, he fell down at Jesus' feet and saying, go away from me Lord, for I am a sinful man, O Lord. 8ஆம் வசனத்திலே சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியாக மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். Lord, I am not worthy to follow you, please go away from me, I am such a sinful man. Yes, he had such a deep conviction of sin that day. ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதற்கெல்லாம் நான் பாத்திரவான் அல்ல, தயவு செய்து என்னை விட்டு போய்விடுங்கள் என்று பாவத்தை குறித்து அவ்வளவு ஒரு ஆழமான உணர்வடைந்தவனாய் அந்த நாளில் இருந்தான். But now his heart is hardened. ஆனால் இன்று அவனுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது. He is not taking hypocrisy and worldliness seriously as the Lord was giving orders. மாய்மாலத்தையும் உலகம் என்ற காரியத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டது போல இந்த நாளிலே அவன் காரியத்தை ஜாக்கிரதையாக எடுக்கவில்லை. The Lord asked those disciples, do you have a hardened heart? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ? And today also the Lord is asking the same thing. Is your heart hardened?
இந்த நாளிலும் ஆண்டவர் அதே கேள்விதான் கேட்கிறார். உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? Do you have a hardened heart that you could not forgive somebody? யாரையாவது மன்னிக்க முடியாதபடி உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதோ? But still coming to the church, attending meetings and taking part in the breaking of bread? இன்னும் சபைக்கு வருகிறீர்கள், கூட்டத்திலே கலந்து கொள்கிறீர்கள், அப்பம் பிக்கிறதிலே பங்குபடுகிறீர்கள். Do you have such a hardened heart that you are still coming to the church but seeing pornography? சபைக்கு வந்தும் ஆபாசத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதோ? How did a sensible heart become hardened? எப்படி ஒரு உணர்வுள்ள இருதயம் கடினப்படக்கூடும்? When God speaks about the seriousness of sin, ஆண்டவர் பாவத்தின் அகோரத்தை பேசும் பொழுது, if I, instead of taking sin seriously, but takes earthly things so seriously, நான் பாவத்தை ஜாக்கிரதையா எடுக்காதபடி உலக காரியங்களை ஜாக்கிரதையா எடுப்பேனானால் my heart will be hardened. என் இருதயம் கடினப்படும். I want to repeat that. மறுபடியும் நான் அதை சொல்லட்டும். When God speaks about the seriousness of sin, ஆண்டவர் பாவத்தின் அகோரத்தை குறித்து பேசும் பொழுது, and if I don't take sin seriously, நான் பாவத்தை ஜாக்கிரதையா எடுக்காமல் instead if I take earthly interest, earthly things more seriously, பூமிக்குரிய என்னுடைய ஆர்வங்களையும் பூமிக்குரிய காரியங்களையும் அதை காட்டிலும் அதிகமாய் ஜாக்கிரதையாய் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, my heart, your heart, our hearts will be hardened. உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் நம்முடைய இருதயம் கடினப்படும். These disciples, they were worried about bread. இந்த சீஷர்கள் அப்பத்தை குறித்து கவலைப்பட்டார்கள். We all know, in the same passage in Mark chapter 8, மார்க் 8ஆம் அதிகாரத்திலே அதே பின்னணியிலே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது தான். we read after some time in verse 33. 33ஆம் அதிகாரத்திலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை வாசிக்கிறோம். The Lord had to strongly rebuke Peter for his choices, for his priorities. பேதுருவை அவனுடைய முன்னுரிமை, அவனுடைய தேர்வை குறித்து ஆண்டவர் கடினமாய் அவனை கடிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. Because his mind is set on earthly things. ஏனென்றால் அவனுடைய மனது பூமிக்குரிய காரியங்களிலே பதிந்திருந்தது. Earthly interest, not God's interest. ஆண்டவருடைய சிந்தை இல்லாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்தித்தான். God's interest is that I should take hypocrisy, worldliness and every other sin seriously. That is God's interest. தேவனுடைய வாஞ்சையும் தேவனுடைய சிந்தையும் என்னவா இருக்கிறது? மாய்மாலத்தையும் உலகத்துக்கு காரியங்களையும் நான் ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். But man's interest is about bread. ஆனால் மனுஷனுடைய சிந்தை என்ன? அப்பத்தை குறித்து இருந்தது. How can I make more money? நான் எவ்வளவு அதிகமாய் பணம் சம்பாதிக்க முடியும்? It's only about bread. அப்பத்தை குறித்தே அக்கறை. That's why that is the reason they become insensible to sin. ஆகையினால் தான் பாவத்திற்கு உணர்வற்றவர்களாய் போனார்கள். Lord is saying, my disciples, why you are worried about earthly needs and bread? Why you are talking about that? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சீஷர்கள் நீங்க ஏன் அப்பத்தை குறித்தும் உலகமான தேவையை குறித்தும் நீங்கள் என்ன வேண்டும் பேச வேண்டும்? In the same chapter, verse 19, when I broke the 5 loaves for 5,000, how many baskets full of broken pieces you picked up? 19வது வசனம், நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறையாக எடுத்தீர்கள்? Haven't you seen that I feeding 5,000 more than 5,000 people with 5 loaves and 2 fishes? 5 அப்பத்தை வைத்து 2 மீனை வைத்து 5000 பேருக்கு மேலாய் நான் போஷித்ததை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? And I did that one more time. அதை மறுபடியும் ஒரு முறை செய்தேன். Verse 20, 20வது வசனம், I broke the 7 for 4,000. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தேன். And there were large basket full of broken pieces. You picked up 7 large baskets. மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். Yet do you not understand that? Yet verse 21, and he was saying to him, do you not yet understand? அப்படியானால் நீங்கள் இன்னமும் உணராதிருக்கிறது எப்படி? Lord is saying, my disciples, I have the power to take care of all your earthly needs. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்திலே சொல்கிறார், சீஷர்களே, உங்களுடைய எல்லா பூமிக்குரிய தேவைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கான வல்லமை என்னிடத்திலே உண்டு. In any situation, be it a pandemic or normal days, I have the power to take care of all your earthly needs. சாதாரண நாட்களா இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் நாட்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய பூமிக்குரிய தேவை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள எனக்கு வல்லமை உண்டு. Don't be worried about that. அதை குறித்து கவலைப்படாதே. Don't set your mind on earthly things. பூமிக்குரிய காரியங்களிலே உன் மனதை பதிக்காதே. Not on man's interest. மனிதனுடைய விருப்பங்கள், மனிதனுடைய சிந்தை அல்ல. Sin is more serious. பாவம் தான் மோசமானது.
If you don't take sin seriously, your hearts will be hardened. நம் பாவத்தை ஜாக்கிரதையா எடுக்கவில்லை என்றால் நம் இருதயம் கடினப்படும். Yes, brothers and sisters, that is what we need to take seriously. ஆம் சகோதர சகோதரிகளே, பாவத்தை தான் நாம் ஜாக்கிரதையா எடுக்க வேண்டும். The Lord, he has the authority over all the plagues. எல்லா கொள்ளை நோய்க்கும் உள்ளான அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். He is on the throne. அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். We should not, we have to take sin seriously. That's what the Lord is, conveying to the disciples. சீஷர்களுக்கு ஆண்டவர் இதுதான் சொன்னார், நீங்கள் பாவத்தை தான் ஜாக்கிரதையா எடுக்க வேண்டும். No, there are many reasons why our hearts could be hardened. நாம் இருதயம் கடினப்படுவதற்கு अनेक காரணங்கள் இருக்க முடியும். One another reason, I could think of is murmuring. நான் எண்ணி பார்க்க முடியக்கூடிய இன்னொரு காரியம் முறுமுறுக்கிறது. Why do I say that? ஏன் அதை நான் சொல்லுகிறேன்? You just keep yourself in the place of one of these disciples. சீஷர்களுடைய இடத்திலே உங்களை நீங்கள் வைத்து பாருங்கள். Then probably we will understand. அப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். The Lord sent all the 12 disciples to go out and preach the gospel. 12 பேரையும் அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் அனுப்பினார். And we don't know how many days they were engaged in that ministry. அந்த ஊழியத்திலே அவர்கள் எத்தனை நாள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. But we read in Mark chapter 6 verse 30. மார்க் 6:30 நாம் வாசிக்கிறோம். In Mark chapter 6 initially we read in verse 7, he summoned the 12 and began to send them out in pairs and gave them authority. We read that. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் 2 பேராய் அவர்களை அழைத்து அவர்களை அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறோம், வாசிக்கிறோம். Verse 30, the apostles gathered together with Jesus. 30ஆம் வசனத்திலே அப்பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்திலே கூடி வந்து, we don't know how many days they traveled. எத்தனை நாட்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணார்கள் என்று தெரியவில்லை. And they all must be so tired. அவர்கள் எல்லாம் களைப்பாய் இருந்திருக்க வேண்டும். And they don't have the transport facility that we have today, and probably they might have traveled by foot. அவர்கள் நமக்கு இருக்கிற போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருந்தபடியினால் அவர்கள் ஒருவேளை கால்நடையாய் நடந்து சென்றிருக்க வேண்டும். I think they even did not have time to eat. அவர்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாமல் இருந்திருக்க கூடும். Probably they would have started in the morning, they didn't have time to have any breakfast. They we read that in verse 31. 31வது வசனத்திலே வாசிக்கிறோம், காலையில ஆரம்பித்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். They did not even have time to eat. சாப்பிடுறது கூட அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். And the Lord promised them rest in verse 31. 31ஆம் வசனத்திலே தேவன் ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை வாக்குத்தத்தம் பண்ணினார். Come away by yourself to a secluded place and let us all go there and rest for a while. வனாந்திரமான ஒரு இடத்திலே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். I think all these 12 disciples might have very glad when they heard the Lord telling them, let's go and be alone and take some rest. ஆண்டவர் தனியா போய் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொன்னதை கேட்ட சீஷர்கள் கண்டிப்பா சந்தோஷம் அடைந்திருப்பாங்க. Joyfully they went with him in a boat. சந்தோஷமா அவர்கள் தனியாய் போகும்படி ஒரு படகுல ஏறினார்கள். 32, they went away in a boat to a secluded place by themselves. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகுல ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். But before they reached the other side, அவர்கள் மறு கரைக்கு செல்வதற்கு முன்பாக there was a large crowd waiting for them. அவர்களுக்காய் பெரிய கூட்டம் காத்திருந்தது. Just keep yourselves in the place of the 12 disciples. இந்த 12 சீஷர்கள்ல ஒரு சீஷர்கள் நீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. On seeing the crowd, கூட்டத்தை பார்த்த உடனே the Lord he forgot all about the rest. ஓய்வை கொடுத்தலாம் ஆண்டவராகிய இயேசு மறந்துட்டார். His compassions were kindled for the people. ஜனங்களுக்காய் அவருடைய மனதுருக்கம் அவர்களுக்காய் உருகினது. We read in verse 34, he saw them like sheep without a shepherd. 34ஆம் வசனத்திலே அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல கண்டார். And he started preaching to them. அவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். No rest. இளைப்பாறுதல் இல்லை. Rest is gone. ஓய்வெல்லாம் ஓடி போய்விட்டது. They had no food. சாப்பாடு இல்ல. Now there is no lunch also. அவங்களுக்கு மதிய உணவும் இல்ல.
He was preaching, it says he began to teach them many things. அங்க அவர் பிரசங்கித்துக்கிட்டே இருக்கிறார், அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். Probably when they started out, they would have thought, they would have checked with Judas how much money they have. They would have thought, they had 200 denarii probably in their packet, and they would have thought, let us go and have a nice food, and after a good lunch, let us have a good sleep. ஆண்டவர் ஓய்வு எடுக்கலாம்னு சொன்ன உடனே என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, போய் நல்லா சாப்பிடலாம். யூதாஸ்ட கேட்டாங்க, எவ்வளவு பணம் இருக்கு? 200 தினார் இருக்கு. அப்படியா? நல்லா போய் சாப்பிட்டுட்டு நல்லா மதியம் உறக்கம் பண்ணலாம், மதியம் தூங்கலாம். No breakfast, no lunch. ஆனா பிரேக்ஃபாஸ்டும் இல்ல, அன்னைக்கு லஞ்சும் இல்ல. But a long meeting. பெரிய கூட்டம் போகுது. He was full of compassion. The Lord was full of compassion. ஆண்டவர் முழுவதுமாய் மனதுருக்கமாய் இருந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். And it was already quite late. Verse 35. It was already quite late. வெகு நேரம் சென்று மிகவும் தாமதமானது. And disciples lost their patience. சீஷர்கள் அவர்களுடைய பொறுமையை இழந்து போனார். Probably they would have lost their patience. ஒருவேளை அவர்கள் பொறுமையை இழந்திருக்க கூடும். And they all came and they told the Lord Jesus to send the people away. ஆண்டவரே, ஜனங்களை அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்க. But the meeting ended up in an entirely unexpected way. ஆனால் கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத விதமாய் முடிந்தது. The Lord did not send them away. ஆண்டவர் அவர்களை அனுப்பவில்லை. But the Lord told the people to sit down. ஜனங்கள் எல்லாரும் அமர பண்ணுங்கள் என்று சொன்னார். I think nearly 5,000 people. 5000 பேர் கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்க. It could be more than 5,000 people. 5000 பேருக்கு மேல இருந்திருக்க வேண்டும். These disciples, they are already tired and they are hungry also. பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஓய்வும் இல்லை, அவர்கள் களைப்பாய் இருக்கிறார்கள். And now they have to serve food. அவங்க இந்த 5000 பேருக்கு சாப்பாடு பரிமாற வேண்டும். Feeding 12 people, feeding 5,000, more than 5,000 people is equivalent to conducting 7 marriages and providing food in 7 marriages. 12 பேர் 5000 பேரை போஷிக்க வேண்டும்னா 7 திருமணம் செய்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது. First bread and then fishes. முதல்ல அப்புறம் மீன். And they were already hungry. ஏற்கனவே அவங்க பசியில வேற இருக்காங்க. And they have to, before they have to eat, they have to serve all these 5,000 people. சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த எல்லா 5000 பேருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. Everybody is eating to their full. அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. Says they ate full and satisfied. திருப்தி ஆனார்கள். So we don't know how many times these disciples served those 5,000 people. அந்த 5000 பேருக்கு எத்தனை முறை அவங்க ஆகாரத்தை பரிமாறினாங்கன்னு தெரியல. And maybe after that they also would have had bread and fish. அதற்கு அப்புறம் அவங்க அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டிருப்பாங்க. And probably then they would have thought, Abada, now let us take some rest. கடைசியா அப்பா இப்பனாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். It's all over. எல்லாம் முடிந்தது. Let us take some rest. இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். I think in the meantime they lost the complete side of the great miracle they are seeing with their own eyes, but their mind was only about taking rest. அவங்க அவ்வளோ களைப்பா இருந்ததுனால அவ்வளோ பெரிய அற்புதத்தையும் கண்டுகொள்ளாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய மனதிலே பிரதானமா இருந்தது. And probably they would have thought, let us take rest now. இப்பனாவது ஓய்வெடுக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. But you know what the Lord said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Get up. எழுந்திரீங்க. No rest. இளைப்பாறுதல் இல்ல. Each one take a basket. எல்லாம் ஒரு பேக் கூட எடுத்துட்டு வாங்க. And 5,000 people had eaten, and the Lord told them to take a basket and pick all the crumbs on the field. 5000 பேர் சாப்பிட்டு அங்கங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லா இடத்துக்கும் போய் அவங்க மிச்சம் வச்ச எல்லாத்தையும் போய் பொறுக்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். What would be our response, your response, if you are one of the 12? நீங்க அந்த 12 பேர்ல ஒருவரா இருந்தா உங்களுடைய பதில் இல்ல என்னுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? This man, he brought us here promising rest. ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்தாரு. But now he is, in Tamil we say benda kalatrariya. நம்ம சொல்றது போல பெண்ட கல்ட்ராரியா. He is exerting so much work. என்னைய பெண்ட நிமித்துறாரு. And after doing that, collecting all the crumbs, எல்லா அந்த துணிக்கைகளையும் அவர்கள் சேகரித்த பின்பு did he give them any rest? அப்புறம் ஓய்வு கொடுத்தாரா?
We read in verse 45. 45ஆம் வசனத்துல வாசிக்கலாம். It starts immediately. உடனடியாய் The moment they have completed, picking up the crumbs, immediately Jesus made his disciples get into the boat and go ahead of him to the other side of the Bethsaida. அவர்கள் துணிக்கையெல்லாம் சேகரித்த உடனே துரிதப்படுத்தினார்னு வாசிக்கிறோம். எங்க துரிதப்படுத்தினார்? அக்கறைக்கு போங்கன்னு. No rest at all. What he promised, no rest. அவர் என்ன சொன்னாரோ அது கிடைக்கவே இல்லை, ஓய்வு கிடைக்கவே இல்லை. And not only that, he said bye to them. அவரிடத்திலே அது மாத்திரமல்ல, என்ன சொன்னார் தெரியுமா? He said bye to them. அவரிடத்திற்கு நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். Verse 46. 46ஆம் வசனம். After bidding them farewell, he left for the mountain. அவர் அவர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணும்படி மலையிலே ஏறினார். Okay, now it is written that he is going to the mountain for prayer. இங்கே தெரியும் ஜெபம் பண்ணும்படி மலைக்கு ஏறினார். But I don't know if the Lord told them that he is going alone to pray. சீஷர் இடத்துல நான் ஜெபிக்க தனியா போறேன்ப்பா, நீங்களாம் போங்கப்பான்னுலாம் சொல்லி இருக்க மாட்டார். And they would have thought, he promised us rest, he brought us here to take rest, but he sucked all our energy, but now he is sending us away and he is going to take rest. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ஓய்வெடுக்கலான்னு அழைச்சிட்டு வந்தாரு, வந்து பெண்ட நிமித்தி அவ்வளோ வேலையை வாங்கிட்டாரு, இப்ப நம்மளே அமுச்சு வச்சுட்டு அவர் ஓய்வெடுக்க போறாரு. Murmuring would have started in the heart. அவர்கள் இருதயத்திலே குறை சொல்லுதல் ஆரம்பித்திருக்கும். That easily comes when there is a disappointment. ஏமாற்றம் வரும்பொழுது முறுமுறுப்புகள் காணப்படும். When something was promised to us in our family and when it is not done. குடும்பத்திலே ஒருத்தர் இதை செய்யறேன்னு நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது அது ஆனால் செய்யப்படவில்லை. The temptation is to get murmur. சோதனை என்ன? முறுமுறுப்பு ஆரம்பிக்கிறது. They were disappointed. These disciples were disappointed. இந்த சீஷர்கள் ஏமாந்து போனாங்க. Instead of taking rest, what they were doing? It says in verse 48, they were straining the oars because the wind was against them. இளைப்பாறலாம் அப்படின்னு படகுல ஏறி இளைப்பாறுதலா இல்லை, அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? காற்று பலமா இருந்ததுனாலே அவர்கள் பயங்கரமாய் வலிக்க வேண்டியதாயிற்று. Because of that murmuring heart, it says they did not. Verse 52, they had not gained any insight from the incident of loaves, but their heart was hardened. அவர்களுடைய ஏமாற்றத்தின் நிமித்தமாய் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததினால் அப்பங்களை கொடுத்து அவர்கள் உணராமற் போனார்கள். Brothers and sisters, the Lord will take care of all our earthly needs. ஆம் சகோதர சகோதரிகளே, பூமிக்குரிய தேவைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். It is this murmuring and complaining spirit that will harden the heart. முறுமுறுக்கிற இந்த குறை சொல்லுகிற ஆவி நம்மளுடைய இதயத்தை கடினப்படுத்தும். Has not the Lord did similar miracles even in our lives? நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே போல அற்புதங்களை தேவன் செய்யவில்லையா? Meeting out many a times our earthly needs. அநேக சமயங்களில் நம்முடைய பூமிக்குரிய தேவையை சந்தித்திருக்கிறார். In miraculous ways. அற்புதமான வழிகளிலே சந்தித்திருக்கிறார். Has not our faith increased at that time? அந்த சமயத்திலே நம் விசுவாசம் அதிகரிக்கவில்லையா? But have we learned to remember such miracles at times of difficulties? சோதனைகளின் கடினமான சூழ்நிலை மத்தியிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை நினைவில் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறோமா? I think when we remember those miracles which the Lord did in our life earlier, those are the situations will give us faith for the coming days. ஏற்கனவே ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே நிறைவு கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய விசுவாசம் பலப்படும். Let us not allow our heart to be hardened by sin. பாவத்தினால் நம் இருதயம் கடினப்பட அனுமதிக்க வேண்டாம். There are many ways our hearts can be hardened. நம்முடைய இதயம் கடினப்படுவதற்கு அநேக வழிகள் உண்டு. When we seek the glory from men, honor from men, மனுஷரிடத்திலிருந்து கனத்தையும் மகிமையும் நாம் தேடும் பொழுது Lord himself, it says, Lord himself will harden our heart. ஆண்டவர் தாமே நம்மளுடைய இதயத்தை கடினப்படுத்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். We read in John chapter 12 verse 40. யோவான் 12:40 அதை வாசிக்கிறோம். It says, he has blinded their eyes, he hardened their hearts. அவர் அவர்களுடைய இதயத்தை கடினப்படுத்தினார், அவர் அவர்களுடைய கண்களை குருடாக்கினார் என்று வாசிக்கிறோம். யார்? Lord himself. ஆண்டவர் தாமே. He has blinded their eyes, he hardened their hearts so that they would not see with their eyes and perceive with their heart and be converted and healed. கண்களிலே காணாமலும் இருதயத்திலே உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படி அவர் தாமே
அவர்களுடைய கண்களை குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார். Why did the Lord harden their hearts? ஏன் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்? Why the Lord Jesus mentioned these words? ஏன் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொன்னார்? We read the reason in verse 43. 43ஆம் வசனத்திலே அதனுடைய காரணத்தை பார்க்க முடியும். They loved the approval of men rather than the approval of God. That is glory of men rather than the glory of God. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். This is one way. இதுவும் ஒரு வழி. When I seek the glory from men, the Lord himself will harden my heart and I will not take sin seriously. மனுஷரால் வருகிற கனத்தை நான் தேடும் பொழுது ஆண்டவரே நம்மளுடைய இதயத்தை கடினப்படுத்துவார், நான் பாவத்தை சீரியஸா எடுக்க முடியாமல் போய்விடுவேன். And another thing, இன்னொரு காரியம், when we don't take correction, நாம் திருத்துதலை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? when we don't take corrections நாம் the right way, நம்ம யாராவது திருத்தும் பொழுது அதை சரியான விதத்திலே எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் இருதயம் கடினப்படும். when somebody corrects some brother or sister or some a responsible person corrects us, ஒரு பொறுப்புள்ள சகோதரர் நம்மை ஒரு சகோதரனையோ சகோதரியோ திருத்தும் பொழுது, and if we don't see God's love in that correction, அந்த திருத்துதலிலே தேவனுடைய அன்பை நாம் காணாமல் இருப்போமானால், maybe your parents are correcting you, ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் உங்களை திருத்துகிறார்கள், and if you don't see or elder in the church corrects you, சபையில் உள்ள மூப்பர் உங்களை திருத்துகிறார், or your husband corrects you, கணவன் ஒருவேளை மனைவி திருத்துகிறார், if you don't see God's love in that correction, அந்த திருத்துதலிலே தேவனுடைய அன்பை நீங்கள் காண முடியவில்லை என்றால், your hearts will be hardened. உங்கள் இருதயம் கடினப்படும். if you see God's love in that, அதிலே நீங்கள் தேவனுடைய அன்பை காண்பீர்கள் என்றால், then our hearts will not be hardened. அப்பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படாது. We all know how the Lord strongly corrected Peter. தேவன் பேதுருவை எப்படி கண்டிப்பாய் திருத்தினார் என்பது தெரியும். He told him, get behind me, Satan. பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். Do we see any love in that correction? அந்த திருத்துதலிலே நாம் அன்பை காண்கிறோமா? No, we don't see any love in that. அதிலே எந்த அன்பும் நாம் காண முடியாது. But Peter saw love. பேதுரு அன்பை, he saw the love of Jesus in that correction. அந்த திருத்துதலிலே தேவனுடைய அன்பை பேதுரு கண்டார். And that is why he was protected. ஆகவேதான் அவர் காக்கப்பட்டார். No, the devil would have told Peter, பிசாசு பேதுருவிடத்திலே சொல்லி இருக்க கூடும், when the Lord corrected him, ஆண்டவர் அவனை திருத்தின பொழுது, he would have told Peter, see how your Lord is correcting you, rebukes you in front of everybody. எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் எப்படி உன்னை திருத்தினார் பார்த்தாயா? There is no love in that. அதிலே ஒரு அன்பும் இல்லை. I believe Peter would have said to the devil, get behind me, Satan, in his heart. பேதுரு இருதயத்திலே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி இருக்க கூடும். But if he had nodded his head, அதற்கு பதிலாய் Satan said, சாத்தான் சொன்ன காரியத்திற்கு தலையாட்டி இருப்பான் என்றால், the devil would have chosen Peter to betray Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு பிசாசு பேதுருவை தேர்ந்தெடுத்திருப்பான். He might have done that. அதை அவன் செய்திருக்கலாம். Peter could have become a traitor. பேதுரு ஒருவேளை காட்டிக் கொடுக்கிறவனாய் மாறி போயிருக்கலாம். Peter took that in all love. பேதுரு எல்லா அன்போடும் அந்த திருத்துதலை ஏற்றுக்கொண்டான். We in families or in the church, we often face difference of opinion. குடும்பத்திலே நம்ம ஒருவேளை ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, that is a good ground for Satan to work in both the persons. கருத்து வேறுபாடு ஏற்படுகிற சூழ்நிலையில் தானே ரெண்டு பேரிடத்திலையும் சாத்தான் கிரியை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு. Satan will try to influence both them. ரெண்டு பேரையும் சாத்தான் ஆதிக்கம் செலுத்த விரும்புவான். And try to bring a division. அவர்களுக்கு நடுவிலே ஒரு இடைவெளியை கொண்டு வர விரும்புவான். In Judah's case,
யூதாஸ் காரியத்திலே the Lord himself, saw how the devil was working with Judas. யூதாஸோடு சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை தேவன் பார்த்தார். But and how his heart was hardened. அவனுடைய இருதயம் எப்படி கடினப்படுகிறது என்பதை இயேசு கண்டார். He saw how Judas believed the lies of the devil. பிசாசினுடைய பொய்யை எப்படி யூதாஸ் விசுவாசித்தான் என்பதை இயேசு கண்டார். The Lord himself testified that in John 13 verse 21. யோவான் 11:21 ஆண்டவரே அதற்கு சாட்சி கொடுத்தார். He said, truly, truly, I say to you, it says, when Jesus had said this, he became troubled in the spirit and testified and said, truly, truly, I say to you that one of you will betray me. 21ஆம் வசனம், இயேசு இவளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். His heart was hardened. Judas' heart was hardened. யூதாஸினுடைய இருதயம் கடினப்பட்டது. The same danger for even in our families and even the church when there is a difference of opinion between two. சபையிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் ரெண்டு பேருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நாமும் அந்த அபாயத்திலே இருக்கிறோம். Satan will definitely try to work and bring out a division. அங்கே ஒரு இடைவேளையை, பிரச்சனையை, பிரிவினையை கொண்டு வரும்படி சாத்தான் அங்கே கிரியை செய்வான். If both are alert to keep the unity, ரெண்டு பேரும் ஒற்றுமையை காத்துக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருப்பார்கள் என்றால் then we are safe. அப்பொழுது நாம் காக்கப்படுவோம். But otherwise, the same thing what happened to Judas might happen to us also. இல்லை என்றால் யூதாஸ்க்கு சம்பவித்த அதே காரியம் நமக்கும் சம்பவிக்கும். He was sitting in the table. அங்கே அவன் மேஜையிலே உட்கார்ந்திருந்தான். breaking the bread. அப்பத்தை பிட்டுகிற மேஜையிலே உட்கார்ந்திருந்தான். Instead of thanking God for the Passover lamb, he betrayed the lamb of God. அங்கே Passover lamb. Instead of thanking God for the Passover lamb, அங்கே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாதபடி இங்கே ஆட்டுக்குட்டியானவரை காட்டி கொடுத்தான். His heart was hardened. அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. Another thing that can harden our heart, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய இன்னொரு காரியம் pride, பெருமை. there are many things, brothers and sisters. ஆம் சகோதரர்களே, அநேக காரியங்கள் உண்டு. So even when we don't listen to God, நாம் தேவனுக்கு செவிசாய்க்காத பொழுதும், when we don't give ears of the heart to God to listen to his voice every day, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருப்போமானால், then our hearts will be hardened. நம்மளுடைய இருதயம் கடினப்படும். Before closing, I want to show these words in Nehemiah. முடிப்பதற்கு முன்பாக நெகேமியாவிலிருந்து இந்த வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Nehemiah chapter 9. நெகேமியா 9வது வசனம், 9வது அதிகாரம், verse 16. 16வது வசனம். He says, about the Israelites, why they become hardened. இஸ்ரேல் குறித்து வாசிக்கிறோம், அவர்களுடைய இருதயம் ஏன் கடினப்பட்டது. Nehemiah is writing, our fathers acted arrogantly, they became stubborn, not your commandments. அங்கே எங்களுடைய பிதாக்கள் அவர்கள் கற்பனை கை கொள்ளாதபடி they became stubborn and would not listen to your commandments, and they refused to listen. அவர்கள் செவிசாய்க்க மறுத்தார்கள், இருதயம் கடினப்பட்டது என்று வாசிக்கிறோம். So that's why the Lord Jesus said that Mary chose the good part. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். To sit at the feet and listen to him. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருக்கு செவி சாய்க்க முடியாது. Brothers and sisters, there are many things that will, through which our hearts will be easily hardened. அநேக காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் சுலபமாய் கடினப்படக்கூடும். There's only one remedy for that. அதற்கு ஒரே தீர்வுதான் humility. தாழ்மை. To always see ourselves as unworthy. எப்பொழுதுமே நம்மை அபாத்திரவான்களாய் காண வேண்டும். Not thinking high of us. நம்மை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. To say to the Lord, I am unworthy. ஆண்டவரே, நான் அபாத்திரவான். And to have a heart of repentance always. எப்பொழுதுமே ஒரு மனந்திரும்புதலான இருதயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். And to grow in realizing the grief in God's heart over sin. ஆண்டவருடைய இருதயத்திலே பாவத்தை குறித்ததான துக்கத்தை நாம் உணர வேண்டும். When we grow in that, அதிலே நாம் வளரும் பொழுது, then we can escape from our hearts getting hardened.
நம்மளுடைய இதயம் கடினப்படாதபடி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். May the Lord help all of us. தேவன் தாமே நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. Let us bow our head and pray. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Father, we understand your heart, Lord, how you see sin. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீர் எப்படி பாவத்தை பார்க்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். And Lord, we saw how our hearts can be easily hardened. எங்களுடைய இருதயம் எவ்வளவு சுலபமாய் கடினப்படக்கூடும் என்று பார்த்தோம் ஆண்டவரே. Yes, Lord, even in 24 hours, by the deceitfulness of sin, our hearts can be hardened. 24 மணி நேரத்திலே பாவத்தின் வஞ்சனையினால் எங்கள் இருதயம் கடினப்படக்கூடும். Please help us. தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். Lord Jesus, you are giving us a powerful word in our churches. ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய சபைகளிலே நீர் வல்லமையான வார்த்தையை நீர் பகிர்ந்து கொள்கிறீர். Lord, we don't want to be like the disciples. ஆனால் நாங்கள் சீஷர்களை போல இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. Fill us, Lord, with your Holy Spirit. ஆவியினால் எங்களை அபிஷேகியும். We don't want to point our fingers towards the disciples because they were not filled in the Holy Spirit. ஆண்டவரே, நாங்கள் சீஷர்களை கை நீட்ட வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா அவங்க அபிஷேகம் பெறாமல் இருந்தார்கள். Lord, today we cannot have any excuse. இந்த நாளிலே எங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. Please help us. எங்களுக்கு உதவி செய்யும். Want to know your heart more. உம்முடைய இதயத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறோம். Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்வீர். Fill us with your Holy Spirit. ஆவியினால் எங்களை அபிஷேகியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.